ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் பிரைட் டிப்ஸ். இப்போது முட்டையை உடைச்சி ஊற்றின குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக செய்கிற குழம்பு மாதிரி தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 முட்டை, பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், 3 நாட்டு தக்காளி, பூண்டு, தட்டி வச்ச இஞ்சி, புளி கரைச்சல், தக்காளி, நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை. இப்போது குழம்பு தாளிக்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், சீரகம் வெடிக்க விட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கருவேப்பிலையில் இருக்கிற சாறு எண்ணெயில் இறங்கி அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லாவே அந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கின உடனே நாம் வச்சுருந்த முழு பூண்டும் தட்டி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் இந்த வெங்காயத்தோடு கலந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் குழம்புல நமக்கு தனித்தனியாக வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் தெரியாமல் அந்த ஒரு திக்னஸோடு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இறங்கி தக்காளி அதிலேயே நல்லா வேகணும். நாம் சேர்த்த எண்ணெயெல்லாம் இப்போது தக்காளி வதங்கின உடனே பிரிஞ்சு தனியாக வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம தேவைக்கு தகுந்தபடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் வதக்கிய வெங்காயம் தக்காளியோடு சேர்க்கும்போது மிளகாய்த்தூளில் இருக்கிற காரம் உரப்பாக தெரியாமல் குறைஞ்சி நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் புளி கரைச்சலை மட்டும் தனியாக சேர்த்துக்க போகிறோம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து கலந்து விடும்போது அந்த மிளகாய் தூளினுடைய காரம் அடங்கி வரும். இப்போ தண்ணி சேர்த்து கலந்து நாம் வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்து கலந்து மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நாம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஏன்னா தண்ணி இது மிளகாயும் உப்பும் கலந்து வரத்துக்காக தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டு நாம் வச்சுருந்த புளி கரைச்சலையும் இதில் சேர்த்து மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். இப்போ நாம் ஆல்ரெடி தண்ணி சேர்த்ததுனால நான் இந்த புளி கரைச்சல் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், புளி தண்ணியாக கரைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி தான் வெங்காயம் தக்காளிலாம் வேக விட்டுருக்கோம். ஸோ இது ஒரு லாங் ப்ரொசீஜர் கிடையாது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த குழம்பு செய்யும்போது நமக்கு குழம்பு ஒரு நல்ல ஒரு பதமான டேஸ்ட்டில் தான் கிடைக்கும். இப்போ இந்த குழம்புல இருக்க இன்க்ரீடியன்ஸில் எல்லாமே மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ குழம்பு கொதித்து நல்லா கரெக்டாக பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 4 முட்டைகளையும் ஒன்று ஒன்றா உடச்சி இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றும் போது குழம்பு கிட்ட முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 4 முட்டைகளையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்பை மூடி 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து மூடி திறந்து பார்த்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவி கார்னிஷ் பண்ணி நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை குழம்பு ஒயிட் ரைஸில் சேர்த்து சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎஸ் பிரைட் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.